யாரு? மாப்பிள, இப்போதைக்கு தேவையில்லாம எனக்கு இந்த நேரத்துல வயல்வெளி கூட்டு வந்திருக்க. இந்த நொண்டிக்கால வச்சுக்கிட்டு உன்னை வயல்வெளி கூட்டி வராம விண்வெளிக்கா கூட்டி போவாங்க. ஒரு தோட்டத்துல பூன்னு ஒண்ணு இருந்தா அதை தேடி வண்டு கொய் 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 கொய்ன்னு வந்து அதுல உட்காந்து அந்த பூல உள்ள தேனை உறிஞ்சு குடிச்சாதான் அந்த பூவுக்கு மரியாதை, அந்த வண்டுக்கும் மரியாதை. இதுல பூ யாரு, வண்டு யாரு? இந்த வண்டுனா கருப்பா இருக்குமே. இல்லடா மாப்பிள, கொஞ்சம் கலரா தான் இருக்கேன். சரி, பூ எங்க? பூ அது தானா வராது, நான் பாட்டு பாடினா தான் வரும். பூக்களே யாத்தி சற்று ஓய் வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து. ரெண்டாவது பூவை பார்த்தா இவன் நெஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருவானே. சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, நம்ம என்னடா விழுந்துட்டேன், இனி பாட்டு பாட. ஏன்பா துறப்பாண்டி, செத்தது யாரு எவருன்னு தெரிஞ்சதா? எல்லாம் விசாரிச்சேன்ப்பா. அவன் இந்த ஓடப்பட்டி முத்தமையன் சரவணையா. அவன் ஏன்பா இங்க வந்து செத்தன்? அவன் ஒரு குடிகாரையா. அவன் 3 நாளை வீட்டை விட்டு போய் எங்கேயோ குடிச்சு விட்டு இங்க வந்து செத்து கிடைக்கான். அவன் ஒரு விளங்காதவைய. என்ன மாமா அப்படி சொல்லிவிட்டிய? அவனை அப்படி விட்டுற முடியுமா? சாகரவன் எல்லாம் கோயில் முன்னாடி தான் சாகுறான். ஏன் 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஒருத்தன் கோயில் முன்னாடி செத்தான், அதை லேசா விட்டோம். இப்ப அதே மாதிரி செத்து கிடந்தா அதை எப்படி விட்டுற முடியும்? அது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் மாமா. ஏய் பங்காளி, இப்ப அதுக்கு என்ன செய்யணும்ன்ற? 10 வருஷமா ஆத்தாவை கும்பிடாதனாலதான் இப்படி நடக்குது போல தெரியுது. இப்படியே விட்டா ஊருக்குள்ள இன்னும் என்னென்ன நடக்கும்னே தெரியாது. வாங்க போய் எல்லாரும் சேர்ந்து சாமியை கும்பிட்டுருவோம். என்னப்பா துறப்பாண்டி, நீ என்ன சொல்ற? அட, எனக்கும் சாமி ஒண்ணு ஆசையா. நாமளா பேசி என்ன பிரயோஜனம்? இந்த சின்னமனூர்காரங்க ஒத்து வர மாட்டாங்கல்ல. இந்த கோயில்ல நமக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவங்க பழசெல்லாம் மனசுல நினைச்சிட்டு எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. நடக்கிற வேலையை பாருங்கப்பா, இதெல்லாம் நடக்காது. நடக்காது எதுக்கு நடக்காது? ஏதோ நாலு சல்லி பையனால வந்த பிரச்சனை, அதை இன்னுமா மனசு நினைச்சுக்கிட்டாங்க. அந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு நிறைய சம்பந்தம் காட்டி நடந்திருக்குங்க. என் மகளாக கட்டி கொடுத்துருக்கேன். அந்த உட்காந்து ராசு அவன் மகனுக்கு அங்கே சம்மந்தம் பண்ணிருக்கு. இவ்வளவு ஏன் உன் சம்சாரம் சிவகாமி அந்த ஊர் தானே, அங்க 4 பெரிய மனுஷங்கள்ல பேசி நல்லா முடிவு முடியுமியா. அவங்க நம்ம ஊருக்கு சம்பந்தம் பண்ண மட்டும் தான் வருவாங்க, சாமி கும்பிட வர மாட்டாங்களோ. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். நீ வேட்டிக்குள்ள டவுசர் தான் போட்டுருக்க. அந்த ஊர் பிரசிடென்ட் மர்மம் தானே, உங்களுக்கு தெரியுமில. சரிப்பா துறப்பாண்டி, இதுக்கு ஓ முடிவு என்ன? எல்லாருக்கும் இதுதான் விருப்பம்னா நானும் சாமி கும்பிட ஒத்துக்கிறேன். வாங்க நடக்கிறத பாப்போம். கருப்பே, நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே? வாங்க போய் நான் பேசி முடிச்சுக்கிறேன் மாப்ள. நீ ஆக வேண்டியத பாரு. ஏய் வாங்கப்பா. வாங்கப்பா. கிளம்பு கிளம்பு. நல்லா பக்ரீத்துக்கு ஆடு வளர்க்குற மாதிரி பஞ்சாயத்துக்குன்னே மீசையை வளர்த்துறாங்க. என்ன மாப்பிள சப்புன்னு முடிச்சு விட்டாங்க. வேணும்னா கொஞ்சம் உப்பு போட்டு முடிக்க சொல்லவா? செம காமெடிடா. ஏய் காத்தடா கோவறேன். ஏய் சீரியஸா சொல்றேன். ஹாய். ஹாய். என்னது கண்டுக்கவே மாட்டேங்கிறா? சரி, ஓபன் பண்ணிட வேண்டியதான். ஹாய் 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 ஹாய். ஒர்க் அவுட் ஆகுது. நான் உட்காரலாமா? நான் உட்காந்துக்கிறேன். தெரியும் நீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்கன்னு. என்னங்க படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, பட்டம் விட்டுட்டு இருக்கேன். ஓ, பட்டம் வர்றீங்களா? விடுங்க. எங்க தனியாவா வர்றீங்க? என்னது? அது இல்லைங்க, என்ன ஞாபகம் இல்லையா?
ஏ என்ன பார்த்தா ஞாபகம் மருதி கேஸ் மாதிரி தெரியுதா? ஐயோ இல்லைங்க, அன்னைக்கு ஒரு நாள் கழுத்து செயின் திருட நீங்க நானு. புரியல. இல்லைங்க அது வந்து தோ வந்துட்டேன்டி. ஆமா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? எங்க நீங்க கிளம்பு. பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க. என்ன உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா? இல்லைங்க, சத்தியமா ஞாபகம் இல்ல. அப்ப சரி கிளம்பு. சரி ஓகே, நான் கிளம்புறேன். சரிங்க அம்மனி கிளம்பு. டேய் மாப்பிள, இங்க போன ஆளை இருந்து பார்க்கவே முடியல. நான் ரோசா பூ பண்ணிக்கிறேன், அவளும் ஏதோ பார்க்குறா, ஏதோ சொல்ல. ஓகே, இப்படி தான் கரெக்ட் பண்ணுமா? ஓகே, இந்த வரேன். ஹாய் லட்டு. என்ன? ஏய் நின்றி. மூஞ்சி பாரு. ஹேய் என்னடா? லவ். என்னது? லவ் லவ் லவ். இது என்ன ரூம்? பாத்ரூம். அத்தடி வை சிப்ப. அப்புறம் பெருசு அந்த அள்ளி நகர் இருக்காரு கூட மாதிரி ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? மாமே மச்சன் அங்காளி பங்காளின்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிடுவீங்க. அப்ப அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கலவரத்தை மறந்துட்டீங்க. அந்த திருவிழால தான் என் அப்பனை நான் பறி கொடுத்தேன். அதை நீங்க மறந்துடலாமையா? நான் நாம இருக்க மாட்டேன். ஏலே மருது, உங்க அப்பா செத்ததுக்கு இவங்க காரணம் இல்லடா. ஏன்டா புரியாம பேசுற? வாயா நொட்டி, உன் இஷ்டத்துக்கு சௌரியத்துக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பீங்க. உங்க கூட கோயிலுக்கு வந்து பட்டைய போட்டு மணி எடுத்து ஆட நினைச்சீங்களா? இந்த கோயில் திருவிழா அள்ளி நகரத்தை ஒரு இளவருன்னு சொல்லிட்டு போக தானே வந்தேன். சரத்து பட்டியல் நான் யாருன்னு காட்டுறேன். இவன் யாரியா? அவங்க அப்பன மாதிரியே லூசு பேரா இருக்கேன். மதி. டேய் மதி. என்னம்மா? டேய் மதி, இந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ பிரிண்ட் எடுக்கணுமா? நீ கொஞ்சம் அதை வாங்கிட்டு போய் எடுத்து கொடுற. இல்ல ஆண்டி, எது எடுக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும். சோ நாங்க தான் போகணும். ஓ அப்படியா? அப்ப சரி நீ. அம்மா எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நானும் பூந்தி ஒரு முக்கியமான வேலைக்காக இப்ப வெளியே போயிட்டு இருக்கோம்மா. யாரு அந்த பூந்தியா? ஆமா. காலங்காத்தால பல்ல கூட விளக்காம காப்பியை குடிச்சு தூங்கிட்டு இருக்கான். அவன போய். டேய் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்னடா உங்களுக்கு முக்கியமான மீட்டிங்? வீட்டுல வேலை வெட்டி இல்லாம வெட்டியா தானே கிடக்குறீங்க. போடா போய் அந்த பிள்ளைங்களுக்கு அது ஏதோ பிரிண்ட்னு கூட சொல்லிச்சுங்களே, போய் அதை எடுத்து கொடு. போடா, அவன் கூட்டிட்டு போவான். போங்கம்மா. ஓகே. ஹலோ கேர்ள்ஸ், இந்த வண்டியில ட்ரிபிள்ஸ்லாம் ஏத்த முடியாது. என்னடி பண்றது? ஒன்லி டபுள்ஸ். அதனால யாராவது ஒருத்தர் வாங்க. நீ போடி. போ 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 சொல்றேன். ஹலோ, எனக்கு லேட் ஆகுது. யாராவது ஒருத்தர் வாங்க. போடி போடி போ சொல்றேன். போ. போச்சு போடி. போடி வா. போ. போயிட்டு வாடி.